guys, welcome to IMO Kitchen. நல்லா சூப்பரா மெத்துன்னு ஒரு இட்லியும் கருப்பு உளுந்து சட்னி நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கோம். செம்ம டேஸ்டா இருக்கு. ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும் இதெல்லாம். இது வந்து இட்லி, தோசை இல்லைன்னா மில்லட் வகைகள் நம்ம செஞ்சோம்னா எல்லாத்துக்குமே வந்து செம்ம ஆப்டா இருக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்கள் கிராமத்து சைட்லாம் போனீங்கன்னா தெரியும். அப்போ வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உளுந்து சாப்பிட்டா உடல் பலம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த கருப்பு உளுந்துல பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் இருக்கு உங்களுக்கு. நீங்கள் கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒரு வாட்டியாச்சும் எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த சட்னி செய்யறதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கோம். கொஞ்சோண்டு வெண்ணெய் விட்டுட்டு இந்த கருப்பு உளுந்து நான் ஒரு கிண்ணம் அளவு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா நம்ம வறுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். இப்போ இதில் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இது கூடயே வந்து நம்ம வெள்ளை உளுந்து கொஞ்சோண்டு சேர்த்துக்க போகிறோம். ஏன் நம்ம இது கூட வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறோம், அதான் கருப்பு உளுந்து இருக்குல்ல அப்படின்னீங்கன்னா, இது வந்து ஃபார் பிகினர்ஸ்க்கு. நம்ம இந்த கருப்பு உளுந்து வந்து வறுபட்டுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கலர் சேஞ்ச் ஆகுறது நம்மளுக்கு தெரியாதுல்ல. அதனால நம்ம வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிட்டோம்னா பாருங்க, இப்போ சூப்பரா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு வெள்ளை உளுந்து. அதை வச்சு நம்ம சொல்லிடலாம் கருப்பு உளுந்தும் கலர் சேஞ்ச் ஆயிருக்குன்ட்டு. இதுல வறுத்தோடனே செம்ம ஸ்மெல் வரும். அந்த மாதிரி ஸ்மெல் வந்த அப்புறம் தான் வந்து நம்ம 4 பச்சை மிளகாயை வந்து சேர்த்துக்கிறோம். நான் வந்து முழுசாவே சேர்த்திருக்கேன். இப்போ வந்து ஒரு விரல் சைஸ் அளவுக்கு இருக்கிற ஒரு இஞ்சி வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்திருக்கோம். இதையும் வந்து நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே இதுல வந்து அதிகமான அயன், புரோட்டீன், நிறைய மினரல்ஸ் இருக்கு. ஸோ வந்து ஹேர் க்ரோத் சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம பி விட்டமின்லாம் வந்து நிறைய இருக்கு. ஸோ நீங்க அவ்வளவு சீக்கிரம் டயர்டே ஆகாம பாத்துக்கோ. இது வயசானவங்களுக்கு எல்லாம் இப்ப எலும்பு வந்து ரொம்ப வீக் ஆகுது, எனக்கு தேய்மானமா இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா இந்த சட்னி வந்து செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எலும்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இப்போ வாங்க, இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஆறிட்டதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் வந்து மிக்சியில வந்து போட்டு அரைக்க போறோம். இந்த சட்னியை வந்து நீங்க வெறும் இட்லி தோசை இல்லைங்க, நீங்க வந்து களி கூட செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி இந்த சட்னியை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா வந்து செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. இப்போ இது கூடயே வந்து நான் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். எதுக்கு நம்ம இதுல வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, எப்பவுமே இந்த கருப்பு உளுந்துல வந்து ஒரு வலுவழுப்பு தன்மை இருக்கும், அது வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ இது கூடயே வந்து ஒரு கப் அளவு, 1/4 முடி தேங்காய் அளவு நம்ம வந்து சேர்த்திருக்கோம் கட் பண்ணி. கூட உப்பு சேர்த்து இது வந்து நம்ம அதிகமான அளவில் வந்து எடுத்துக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, பாடி ஹீட் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. அதனால அது கூட வந்து கொஞ்சோண்டு புதினா சேர்த்துட்டு கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் துவையல் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட என்ன பண்ணுறோன்னா, தாளிப்புக்கு வந்து மிளகு, சீரகத்தை வந்து நல்லா பொரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதில் வந்து உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி மாதிரி வேண்டாம் அப்படின்னா நீங்க துவையலா கூட இதை எடுத்துக்கலாம். நம்ம வந்து துவையலா செய்யறப்ப நீங்க சாதத்துக்கு கூட இதை சாப்பிடலாம். பாத்தீங்களா, செம்ம டேஸ்டா இருக்கு பார்க்கவே. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போதான் நான் எவ்ரிடே போஸ்ட் பண்ற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். நீங்களும் ஈஸியா பார்க்கலாம். இப்ப வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.